ஹலோ ஆல், வெல்கம் டு சிஸ்டர் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பேர் வந்து வெஜிடபிள் நான். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பொதுவாக நம்ம பட்டர் நான், கார்லிக் நான் இந்த மாதிரி பார்த்துருப்போம். இன்றைக்கி நான் கொஞ்சம் வித்தியாசமாக வெஜிடபிள் வச்சு செய்யலான்ட்டு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். பாருங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். கொஞ்சமாக கேரட்டு, உருளைக்கிழங்கு, பீன்ஸ், பச்சை பட்டாணி இது நாலுத்தையும் நம்ம தேவைக்கேற்ற அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு அரை டம்ளர் போல் இது தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு 2 விசில் வச்சா போதும். குழஞ்சாலும் பரவாயில்ல, இதுக்கு நல்லாவே குழஞ்சிருக்கணும். ஸோ 2 விசில் வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போது நாம் இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். தண்ணி எல்லாம் இல்லாமல் நல்லா இந்த ட்ரை கன்சிஸ்டன்சியாக இருக்கணும். இது அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது ஸ்மாஷ் பண்ணுறதுக்கு. இப்போ இதை வந்து நல்லா நம்ம சாஃப்டாக ஸ்மூத்தாக வச்சு ஒரு ஸ்மாஷர் வச்சு இது நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கன்சிஸ்டன்சிக்கு இப்போ இந்த மாதிரி நம்ம சாஃப்டாக இதை வந்து ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது தேவைக்கேற்ற அளவுக்கு நம்ம வந்து 1 கப் மைதா போட்டு இதை வந்து நல்லா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த சப்பாத்தி மாவு போல் கொஞ்சம் ஹார்டாக இல்லாமல் நல்லா சாஃப்டாக வர அளவுக்கு இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு வச்சுக்கலாம். தேவையான இன்னும் மறுபடியும் நம்ம ஒரு அரை கப்பு போல் மாவு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம மாவு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சமாக ஆயில் விட்டு 10 நிமிஷம் போல் இது ஊறினா போதும். இப்போ மறுபடியும் நம்ம இதை வந்து ஒரு சின்ன சைஸு உங்களுக்கு எந்த சைஸு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை வந்து ரொம்ப வந்து தின்னாக தேய்க்கக்கூடாது. ஒரு விரல் அளவுக்கு அந்த திக்னஸ் இருக்கணும். திக்காக இருந்தால் தான் இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்படி ஒரு திரட்டிட்டு இந்த பாருங்கள், இந்த திக்காகவே இருந்தால் போதும். இந்த மாதிரி மற்ற எல்லாத்தையும் நம்ம திரட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி திக்காக இருக்கணும். இப்போ நம்ம ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி அந்த எண்ணெய் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சூடானதும் லோ ஃப்ளேமில் வச்சு இப்போது இந்த நம்ம திரட்டி வச்சுருக்கோம் இல்லையா அந்த வெஜ் நான், இதை வந்து எண்ணெயில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணலாம். ரொம்ப பூரி மாதிரி புசு நல்லா எழணும் போல் அது ஒன்றும் அவசியம் கிடையாது. இப்போ பாருங்கள், இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த வெஜ் நான் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும், ரொம்ப ஹார்டாக இருக்காது, நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நமக்கு தேவையான இந்த மாதிரி ஷேப்பாக கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நம்ம விருப்பம்தான், அப்படியேவும் சாப்பிடலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி இந்த ஷேப்பு கூட நம்ம இதை வந்து நம்ம விருப்பம்தான். இது எல்லாமே ஷேப் கட் பண்ணிக்கிறது. இதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து முந்திரி குருமா. இந்த முந்திரி குருமா வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நல்லா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும். ஸோ நீங்களே இதை மறக்காமல் இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி இது ஒரு மாதிரி வித்தியாசமான ரெசிபி தான் இது, ஆனால் நல்லாயிருக்கு, டேஸ்ட்டாக இருக்குது. வீட்டில் மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது நம்ம வெஜ் நான் ரெடி ஆகிடுச்சு. அது கூடவே நான் முந்திரி குருமா செய்யவே இன்றைக்கி கொஞ்சம் நல்லாவே டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.